ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ். இன்னைக்கு நம்ம சம்மர் கிராஃப்ட் கார்னிவலோட டே 6. இன்னைக்கு ஒரு கியூட்டான பேப்பர் கிராஃப்ட் தான் செய்ய போறோம். அதுக்கு ஒரு A4 சைஸ் ஷீட் எடுத்துக்கோங்க. நான் ப்ளூ கலர்ல எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அந்த கலர் ஷீட் எடுத்துக்கலாம். இப்போ நான் மடிக்கிற மாதிரியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து மடிச்சுட்டே வரணும். அந்த மடிப்பு எங்க இருக்கோ அதோட வச்சு மடிக்கணும். இப்போ நான் வந்து இத ஹாஃபா மடிக்கிறேன்ல, அந்த அந்த இடத்துல ஒரு மார்க் இருக்கும்ல, அதோட சேர்த்து அடுத்த ஹாஃப் வந்து அந்த மார்க்ல இருந்து மடிக்கணும். இதே மாதிரி மடிச்சீங்க அப்படின்னா, எல்லா இதுமே வந்து ஒரே ஈவனா இருக்கும். இப்போ ஒரு சைடு முன்னாடி, ஒரு சைடு பின்னாடி இப்படி மாத்தி மாத்தி மடிச்சுட்டே வரணும். இதுக்கு வந்து ஒரு ஃபுல் A4 சைஸ் ஷீட் எடுத்தீங்க அப்படின்னா தான் கரெக்ட்டா இருக்கும். இது மாதிரி மேல இருந்து ஃபுல்லா வந்து ஒரு சைடு வந்து முன்னாடி மடிக்கணும், ஒரு சைடு வந்து பின்னாடி மடிக்கணும். இப்படி ஃபுல்லா வந்து மடிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா, அழகா வந்து ஜிக்ஸாக்கா வந்து வரும். ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஃபேன் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஃபுல்லா இது பண்ணியாச்சா? இப்போ இத 2ஆ ஃபோல்ட் பண்ணி சென்டரா ஃபைண்ட் பண்ணிக்கோங்க. இந்த சென்டர்ல நம்ப த்ரெட்ட வச்சு கட்டிக்கலாம். இல்ல ஸ்டேப்லர் பெருசா இருந்தாலும் நீங்க ஸ்டேப்லர் கூட அடிச்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு ஒயிட் கலர் த்ரெட்ட வச்சு இத நல்லா டைட்டா வந்து கட்டிக்கிறேன். 2 டூ 3 நாட்ஸ் வந்து போட்டுக்கோங்க. அப்பதான் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்க நார்மலா க்ளூ அப்ளை பண்ணி கூட வந்து நீங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கட்டும்ங்கிறதுக்காக நான் வந்து த்ரெட் போட்டு கட்டியிருக்கேன். இப்போ 2 பக்கமும் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிறலாம். இப்ப இது வந்து ஒரு ஹேண்ட் ஃபேன் மாதிரி இருக்கும். நம்ம செய்றதும் அதுதான். இப்ப பார்த்தீங்க அப்டின்னா பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு ஒயிட் கலர் ஷீட் எடுத்திருக்கேன். அதுவும் A4 சைஸ் தான். அத வந்து 2ஆ இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஒரு ஹாஃப் இருந்தா நமக்கு போதும். இப்போ இந்த ஹாஃப இது மாதிரி ஒரு சைடா இருந்து ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்டின்னா, ஒரு பேப்பர் ஸ்டிக் மாதிரி வந்து நமக்கு கிடைக்கும். நீங்க வந்து நான் ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். நீங்க எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஃபேனும், ஸ்டிக்கும் ஒரே கலர் வேணுனாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட கிரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாரி உங்களுக்கு புடிச்ச மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 ஸ்டிக்க சேர்த்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். அந்த ஹேண்டில் வந்து நீளமா இருக்கணுங்கிறதுக்காக 2 பேப்பர் ஸ்ட்ரிப் செஞ்சு அது 2யும் வந்து ஜாயின் பண்ணி ஒட்டிக்கிட்டேன். இப்போ நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சிருக்கோம்ல அந்த ஃபேன ஒரு சைடு க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிருக்கலாம். அதே மாதிரி ஆப்போசிட் சைடுல ஃபுல்லா நீளமா க்ளூ அப்ளை பண்ணி அந்த ஸ்டிக்கோட நம்ம ஒட்டிறலாம். இப்போ ஃபுல்லா வந்து ஒட்டியாச்சு. இது ஒரு சைடு மட்டும் தான் நம்ம வந்து ஃபேன் மாரி இருக்கும். இப்போ இதுக்கு மேல இன்னும் டெக்கரேட் பண்றதுக்காக ஒரு 5x5 சென்டிமீட்டர்ல ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். ஏன்னா ஸ்டிக் வந்து ஒயிட் கலர்ல எடுத்ததுனால, இதுவும் அது மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ இது மாதிரி ஃபுல்லா ஃபோல்ட் பண்ணிட்டு இது மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. நீங்க ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்ப மேல வந்து நான் ஒரு ஓவல் ஷேப்ல வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். அத நீங்க பென்சில்ல ட்ரா பண்ணிட்டு கட் பண்ணிக்கோங்க. அப்ப இன்னும் பெர்ஃபெக்ட்டா வரும் உங்களுக்கு. இது மாதிரி நெறைய ஃப்ளவர்ஸ் வந்து செஞ்சு எடுத்திருக்கேன். இப்போ என்கிட்ட ஒரு ஸ்டார் ஷேப்ல வந்து ஒரு கட்டர் இருக்கு. அத வந்து அந்த ப்ளூ கலர்ல வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட ஷேப்ஸ் அப்படி இல்ல, எந்த ஷேப்ஸும் இல்ல அப்படின்னா, நீங்க நார்மலா வந்து ஒரு சர்க்கிள் மட்டும் ட்ரா பண்ணி, கட் பண்ணி சென்டர்ல சர்க்கிள் ஷேப் கூட நீங்க வந்து ஒட்டிக்கோங்க. அப்படி இல்ல இன்னும் நீங்க உங்ககிட்ட டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் ஏதாவது ஃப்ளவர் மாதிரி ஸ்டிக்கர் ஏதாவது வச்சிருந்தீங்க அப்படின்னா, நீங்க அத கூட வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்ல பட்டன் ஏதாவது இருந்தது, பீட்ஸ் ஏதாவது இருந்தது, ஸ்டோன்ஸ் இருக்கு அப்படின்னா, நீங்க என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்மளோட கிரியேட்டிவிட்டி தான். நான் ஜஸ்ட் சாம்பிள்க்கு இது மாதிரி பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லி நான் செஞ்சு காமிக்கிறேன். நான் ஏன் வந்து ஃபுல்லா ஒயிட் அண்ட் ப்ளூலயே பண்றேன் அப்படின்னா, ஃபேன் வந்து நம்மளோட ஹேண்டில் வந்து ஒயிட் கலர்ல இருக்கும். ஃபேன் வந்து ப்ளூ கலர்ல இருக்கும்ல. ஸோ, அதனால வந்து ஃப்ளவருக்கும் நான் ஒயிட் அண்ட் ப்ளூவே எடுத்துக்கிறேன். நீங்களும் வந்து உங்களுக்கு புடிச்ச கலர்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ சென்டர்ல அந்த த்ரெட்ட மறைக்கிறதுக்காக அங்க ஒரு ஃப்ளவர் வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த ஃபேன் சுத்தியும் ஃபுல்லா வந்து இது மாதிரி ஃப்ளவர்ல டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிட்டு, அடுத்து வந்து அந்த 2 லைன்ஸ விட்டுட்டு 3வது லைன்ல ஒரு இது ஒட்டிக்கலாம். அதே மாதிரி அடுத்து 2 லைன் விட்டு 3வது லைன். அது மாதிரி ஒரு ஈவனான கேப்ல நீங்க வந்து ஒட்டிட்டே வந்தீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும். நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்க. இது மாதிரி நம்ம சேனல்ல நெறைய கிராஃப்ட் ஐட்டம்ஸ், ஐடியாஸ் வந்து நம்மகிட்ட இருக்கு. ஸோ மறக்காம நம்ம பேஜ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.